ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். எல்லாம் எப்படி? ஐ ஹோப் யூ ஆர் ஃபைன். ஓகே, நான் இன்றைக்கி ஃபுட் வ்ளாக் பண்ண போகிறதில்ல. அதே நேரத்தில் ட்ராவல் வ்ளாக், குக்கிங் வ்ளாக் அந்த மாதிரி எதுவுமே ட்ரை பண்ண போகிறதில்ல. ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு வெயிட்லெஸ் ஜேர்னி. உண்மைமா சத்தியம். எவ்வளோ நாள்னு சொல்லலை, போகிறத மட்டும் போட்டு அண்ட் கோ வித் த ஃப்ளோ, அந்த மாதிரி ஒரு ஜேர்னி. ஏன்னா நான் ரீசெண்டாக டெஸ்டோ கேர் நார்கோவில் இருந்து என் பிளட் டெஸ்ட் பண்ணேன், ஃபுல் பாடி செக்கப். அதில் என்ன ப்ராப்ளம்னா, சுகர் கண்ட்ரோலாக இருக்குது, லிவரும் நல்லா இருக்குது, லங்ஸ் மற்றபடி மேஜரான ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை, எல்லாமே ஓகே. ஆனால் ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, கொலஸ்ட்ரால் வந்துருச்சு. பின்ன வெளில சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் வராமல் ஆஸ்கர் அவார்டா வரும். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன் நான். ஓகே, ஸோ அதில் க்ளீனாக பார்க்கும்போது ஃபேட் தான், செம்ம ஃபேட். இப்போ கிட்டத்தட்ட நான் 105 கேஜி இருக்கேன். அப்போ தான் யோசித்தேன், சரி இதை ஒரு பிளாக் ஆப் பண்ணலாம் அப்படின்னா. இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 நாளாக இதை எடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு 1 வீக் போகும், ஸ்டாப் ஆயிரும். நான் ஆல்ரெடி மார்னிங் ரன்னிங் போனேன். ரன்னிங் போய் எனக்கு ஒரு ரவுண்டுக்கு மேலே ஓடவே முடியல. ஜஸ்ட் மேக்கமண்டம் கிரவுண்டில் போனேன். எனக்கு ஒரு ரவுண்டு செகண்ட் ரவுண்டில் ரொம்ப டயர்ட் ஆகிட்டு நான் அப்படியே நடந்தேன், ஒரு 2 ரவுண்ட் நடந்தேன். அப்படியே முடிவு பண்ணேன், இப்போ இந்த வீடியோ 3 எடுக்கிறேன்னா நான் 4 அப்லோட் பண்ணிடுவேன். 4 அப்லோட் பண்ணிவிட்டு, ஸோ அந்த ஃபுட் டயட்டும் கொஞ்சம் பார்த்து வச்சுருக்கேன். டயட்ல இருக்கேன் அப்படின்னா கேட்கவே இல்லை, யாரும் கேட்க மாட்டேங்க, சரி நானே சொல்லுவேன்னு சொன்னேன். ஸோ இன்னைக்கு டே 1 December 3 கோட்டார் கோயில் திருவிழா. ஸோ ஒரு நல்ல நாளாட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவோம் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் எனக்கு தெரிஞ்ச இந்த தொப்பையை கம்மி பண்ணாலே ஓகே தான். எனக்கு 6 பேக்ஸ்லாம் வர மாதிரிலாம் ஐடியா இல்லை. ஜஸ்ட் ஒரு 1 மந்தில் நான் இந்த தொப்பையை கொஞ்சம் கம்மி பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறம் உள்ளது அடுத்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு 25-30 டேஸ் தானே கஷ்டம். நீங்களும் யாராவது ஜனவரி 1க்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தா வேணாம், இப்போலே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நம்ம கிறிஸ்துமஸுக்கு நியூ இயருக்குலாம் சாப்பிட்டுக்கலாம். இப்போதைக்கு என் வெயிட்டை காமிக்கிறேன், நான் எவ்வளோ கேஜி இருக்கேன்னு. அந்த வெயிட் மிஷினை தூக்கி எங்கே போட்டேன்னு எனக்கே தெரில. ஓகே, நான் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி வெயிட் செக் பண்ணேன். அந்த வெயிட் இருக்குது, அந்த வீடியோ அதை அப்படி போடுறேன். 0 பாடி கண்டிஷன், தொப்பை. ஸோ பெயிண்ட் ஒர்க் முடிஞ்சனால கொஞ்சம் எல்லாம் எங்கே இருக்குதுன்னு தெரில. நான் தேடினேன், கிடைக்கல. ஒரு கிளாரிஃபிகேஷன் வேண்டி 2 மெர்ஜ் பண்ணி போடுறேன். ஓகே, பார்த்துருவோம். ஓகே, இந்த டிஷர்ட் இப்போ இந்த மாதிரி இருக்குது. நான் ஜஸ்ட் ஒரு 30 டேஸ் கழிச்சு இதே டிஷர்ட் போடுவேன். இது எனக்கு எந்த மாதிரி ஃபிட் ஆகுது, இதை ஃபிட் ஆகுறேன். அவன் கிடக்குறான், இது நல்லா இருக்கு. அப்படியே போடு, அப்படியே வா, எக்கிக்கிட்டே வா. புதுசாக பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மீல்ஸ் ரெடி பண்ணலாம். அண்ட் அதுதான் நான் எனக்கு 7 o'clock ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடும். அதுதான் மை ஆஃபீஸ். ஓகேவா, இதை அப்படியே பண்ணிட்டு இப்போ பிரேக் தான், ஸோ ப்ராப்ளம் இல்லை. பிரேக்கில் ஒரு 1/2 hour பிரேக்கில் இருந்தால் எல்லா வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். சாப்பாடை கண்ட்ரோல் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வெயிட் லாஸ் ஆகிரும். அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணியாச்சுன்னா நம்ம மசில்ஸும் சேர்ந்து க்ரோ ஆகும். அவ்வளோதான் பேசிக். உங்களுக்கு நான் அதை அப்புறம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் இப்போ மீல்ஸ் ரெடி பண்ணுறேன். மார்னிங் ஓட்ஸ். எத்தனை நாள் இப்படி சாப்பிடுவேன்னு தெரில. ஸோ பார்ப்போம், வீடியோ போட்டால் மோட்டிவேஷனில் சாப்பிட்றேன்னு பார்ப்போம். மார்னிங் மேக்கிங் ஓட்ஸ், 40 grams ஆஃப் ஓட்ஸ். டன் காலை சாப்பாடு. ஓகே, டன். அண்ட் இதுதான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். 40 grams ஆஃப் ஓட்ஸ், ஒரு 2 egg. நான் ஃபுல் போட்டுட்டேன். இதை நான் ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரைட், நான் எனக்கு எஜுகேஷனுக்கு தெரிஞ்ச விதத்தில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க, நானும் சர்ச் பண்ணிக்கிட்டு அதுக்குள்ளே ஆன்சர் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம வெயிட்டை கம்மி பண்ணணும்னா ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது கெலோரிஸ் கம்மியாக எடுக்கணும். அதாவது 100 kg இருக்கிற ஒருத்தன் ஒரு ஆக்டிவிட்டீஸும் இல்லாமல் டெய்லி 2500 கெலோரிஸ் வச்சு சாப்பிட்டானா அவன் வெயிட் லாஸும் ஆக மாட்டான், கெயினும் ஆக மாட்டான். அதே 100 kgலேயே மெயின்டைன் ஆகும். அதே கெலோரிஸ் கம்மியாக எடுத்தான்னா அவன் வெயிட் லாஸ் ஆகும். கெலோரிஸ் அதிகமாக எடுத்தான்னா அவன் இன்னும் அதிகமாக
வெயிட் கெயின் பண்ணுவோம். இதெல்லாம் அப்கமிங் வீடியோவில் நான் ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் இதோட முடிச்சுப்போம். அண்ட் நான் இன்றைக்கி இந்த ஓட்ஸும் 2 எக்கும் எடுத்ததில் கிட்டத்தட்ட 350 to 400 கலோரிஸ் எடுத்திருக்கேன். அதில் மொத்தமாக 18 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் தான் கிடச்சி. ஒர்க் முடிச்சுட்டு நேராக விளையாட வந்துட்டோம். வாலிபால் எப்போ விளையாட வர மாட்டோம், எப்போ ஆகுது. ஸோ அது எடுக்கல, எல்லாம் மூஞ்சி இருக்கு. இப்போ நாள் ஆச்சு, போய் 2 பட்டாச்சு போட்டு வரேன். யோ இதோட நல்லா அடிச்ச. ஓ, ஃப்ளைட் வந்தேன், நல்லா வேர்த்துருக்கு. ஓகே, இனி நம்ம ஃப்ரெஷ் ஆகிட்டு நான் வந்து வீடியோ முடிக்கிறேன். ஹாய், இப்போ தான் ஒரு கல்யாண வீட்டில் போய் மட்டன் பிரியாணி சாப்பிட்டு வந்தோம். அண்ட் மொத்தமாக இன்றைக்கி நான் ஒரு பிரியாணி ஹெவியாக சாப்பிடல, ஒரு பிளேட்டில் வச்சுருந்து கிட்டத்தட்ட 1200 கலோரிஸ். அண்ட் மார்னிங் சாப்பிட்டது, அதுக்கடுத்து நான் ஒன்றுமே சாப்பிடல, மொத்தம் 1600 கலோரிஸ். ஓகேவா, நான் அந்த கேல்குலேஷன் எல்லாம் நான் எனக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் என்னென்ன சாப்பிட்லாம், இந்த மாதிரி கேலரிஸ் பண்ணலாம், எவ்வளோ ப்ரோட்டீன் எடுக்கலாம், அந்த மாதிரி ஒரு சின்ன என் நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் அவ்வளோதான், சிம்பிள். ஃபஸ்ட் டே முடிஞ்சுது. அண்ட் பிரியாணி சாப்பிட்டது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஆனால் அதுவும் இது ஃபஸ்ட் டே இல்லை, ஸோ கண்ட்ரோலாக இருப்போம், பார்ப்போம், முடிஞ்சாலும் கண்ட்ரோல் இருப்போம். மேக்ஸிமம் சுகரை கட் பண்ணாலே நல்ல ரிசல்ட் தெரியும். அண்ட் லைட்டாக எடுக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் 1 வீக் இருக்கம்போ ஒரு 3-4 டேஸில் நல்லா தலை சுற்றி அந்த மாதிரிலாம் ஆகிடுச்சு. ரொம்ப ஹெவியாக இல்லாமல் கொஞ்சம் இனி மார்னிங் ஒர்க் அவுட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் கொஞ்சம் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃபுட் நார்மலாக எடுக்கிறத விட ஒரு பாதி அப்படி கம்மி பண்ணலாம். அண்ட் அந்த கணக்கு இதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன், டே 2ல் சொல்கிறேன். ஓகே, யாராவது புதுசாக வந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் வழக்கமாக இந்த வீடியோ கன்னியாக வரும். இந்த எக்ஸசைஸ் வீடியோ டெய்லி போட்டால் போர் அடிக்கும். நான் 1 வீக்கு 1 போடுறேன். கேப்பில் உள்ள டேஸில் கொஞ்சம் அதையும் கவர் பண்ணி கேம்ஸ் விளாடுறது அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கவர் பண்ணி vlogs போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் அவ்வளோதான் கைஸ், பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.